மே 17 இயக்கம் வழங்கும் தமிழ் கனலி செயற்பாட்டாளர் விருது. மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோளெழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவர் எதிர் நின்றே என்ற பாவலேறு பெருஞ்சித்திரனார் வரிகளை முன்னிறுத்தி தமிழ் தேசிய செயற்பாட்டாளர், சாதியொழிப்பு, தமிழ் வழி கல்வி, தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் போராடி பல ஆண்டுகள் சிறை தண்டனை, தமிழ் தேசிய களத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக செயல்பட்டு மக்களை அரசியல்படுத்தும் மூத்த தோழர் பொழிலன் அவர்களுக்கு தமிழ் கனலி செயல்பாட்டாளர் விருது வழங்குவதில் மே 17 இயக்கம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் மறக்க முடியாத ஒரு குரல் தோழர் பொழிலன். பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் புதல்வராக பிறந்தவர். அந்த மரபின் தீப்பொறியை தொடர்ந்து தமிழ்நாடு விடுதலையை இலக்காக வைத்து தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக இடதுசாரி தமிழ் தேசிய அரசியலை நிலைத்த குரலாக முன்வைத்து வருபவர். பெரியாரிய சிந்தனை, மார்க்சிய அரசியல், தமிழ் தேசிய உணர்வு, இந்த மூன்றையும் இணைத்து தமிழக மக்கள் முன்னணி என்ற இயக்கத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருப்பவர். ஈழத் தமிழர்களுக்கான ஆதரவு காரணமாக தடா சட்டத்தை எதிர்கொண்டார். 10 ஆண்டுகள் சிறை வாழ்க்கையையும் சந்தித்தார். ஆனால் தனது அரசியல் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை. தனி தமிழ் பற்றும் தமிழ் வழி கல்வியும் அவரது அரசியல் வாழ்வின் முக்கிய கோட்பாடுகள். தமிழ் தேசிய அரசியல் குறித்து பல முக்கிய நூல்களை எழுதியுள்ளார். வேதநெறி இந்தியா போன்ற படைப்புகள் இந்திய பார்ப்பனியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன. சாதி ஒழிப்பு, முதலாளித்துவ எதிர்ப்பு, நிலம், நீர், கனிமவள சுரண்டலுக்கு எதிரான போராட்டங்கள், இவை எல்லாவற்றிலும் களப்பணியாற்றியவர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசிய அரசியலில் தன்னலமின்றி போராடி வரும் போராளி. இத்தகைய சமூக போராளி தோழர் பொழிலன் அவர்களுக்கு சிறந்த சமூக செயற்பாட்டாளருக்கான தமிழ் கனலி விருது வழங்குவதில் மே 17 இயக்கம் பெருமை கொள்கிறது. தோழர் பொழிலன் அவர்களை பற்றி நான் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. தமிழ் தேசியம் குறித்தான தெளிந்த கோட்பாடு ரீதியான ஒரு சிந்தனை மரபை அவரிடத்தில் நாம் பார்க்க முடியும். மிக நுணுக்கமான ஒரு மார்க்சிய பார்வையோடு பெரியாரிய கொள்கையை கவனத்தில் எடுத்துக்கொண்ட அவரது தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாம் முன்னெடுக்க வேண்டிய அரசியலினுடைய அடித்தளமாக அமைந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு இணைந்து நாங்கள் பணி செய்த காலம் மறக்க இயலாத காலம். பல்வேறு களங்களில் இயங்கி இருக்கின்றோம். தமிழ் தேச அரசியலை வரையறை செய்யக்கூடிய ஒரு சிந்தனை கூட்டத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தோழர் பொழிலன் அவர்கள் கூட்டினார். அப்பொழுது திராவிடம் குறித்தான எதிர்மறையான பரப்புரைகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தமிழ் தேசியத்திற்கு திராவிடத்தினுடைய பங்களிப்பு என்ன என்பது குறித்தான ஒரு சிந்தனை விவாதத்தை உருவாக்கி தமிழ் தேசியத்திற்கு திராவிடம் பங்களித்திருக்கிறது, பங்களிக்கும், அது கோட்பாடு என்று அது அறுதியிட்டு கூறிய அந்த செயல்பாட்டை நாங்கள் என்றுமே மறக்க இயலாது. அன்றிலிருந்து அதற்கு பிறகு பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு ஒரு பெரும் எழுச்சியோடு வீச்சோடும் கருஞ்சட்டை பேரணி, நீலச்சட்டை பேரணி, செஞ்சட்டை பேரணி என்ற பேரணிகளை நடத்தியது மட்டுமல்ல, அது தோழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பேரணி. அதே சமயத்தில் திருக்குறளை, திருவள்ளுவரை அவர்கள் கையில் எடுக்கப் போகிறார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்து திருக்குறளுக்கான மாநாட்டை நடத்தியதிலே அவரது வழிகாட்டுதல் தான் முகாமையானது. அவர் வழிகாட்டுதல் தான் அந்த திருக்குறள் மாநாடு நடப்பதற்கு காரணமாக இருந்தது.
பொதுவாக நாம் பேசிவிட்டு கலைந்து விடுகிறோம், அதை ஆவணப்படுத்துவதில்லை என்கின்ற குறையை களைகின்ற விதமாக திருக்குறள் குறித்தான அடைவுகளாக 1000 பக்கங்களை கொண்ட புத்தகத்தை குறுகிய காலத்திற்குள் தொகுத்து வெளிக்கொண்டு வந்தவர். அப்படிப்பட்ட பணி இல்லை என்றால் அவர்கள் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் அவர்களது அரசியலுக்குள் கொண்டு சென்றிருக்கக்கூடிய ஆபத்து நடந்திருக்கும். அதை தடுத்த பணியிலே தோழர் பொழிலன் அவர்களுடைய உழைப்பு மிக முதன்மையானது. அப்படிப்பட்ட தோழருக்கு நாங்கள் இங்கே தமிழ் கனலை விருது அளிப்பதன் மூலமாக நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த விருதை அளித்திருக்கிற மே 17 இயக்கத்திற்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நீண்ட நெடிய போராட்ட களத்திலே நாமெல்லாம் இங்கு வந்திருக்கிறோம். மே 17 இயக்கம் தமிழக பெருவிழா என்கிற ஒரு பெருமைமிகு விழாவை, ஒரு அறிவு திருவிழாவை கடந்த 3 ஆண்டுகளாக ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறது. நேற்றும் இன்றும் அந்த நிகழ்ச்சி மிகவும் எழுச்சியோடும் தேவைக்குரிய அளவிலும் நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியானது, தேவைக்குரியது, சிறப்பான ஒருங்கிணைப்போடு மே 17 இயக்கம் அதை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கு வாழ்த்துகளும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு உரிமை போராட்டம் மிக தேவைப்படுகிற காலம் முந்தைய காலத்தை விட இன்றைக்கு மிகுதியாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். 1959 பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் தென்மொழியை தொடங்கினார். என்னை அறிமுகப்படுத்துவதன் பொழுது தோழர் படித்த அந்த வரிகள், கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர்சை கேட்டினுக்கும் என்கிற தன்னுடைய அடிப்படை கொள்கையை முகப்பு பாடலாக எழுதி தென்மொழியை தொடங்கியிருந்தார். தமிழ்நாடு விடுதலை ஒன்றுதான் தமிழர்களுக்கு, தமிழ் மொழிக்கு, இனத்திற்கு, நாட்டிற்கு உரிமையை பெற்றுத்தர முடியும் என்பதை 59 அவர் ஆணித்தரமாக நிறுவி அதற்காக அரும்பாடுபட்டு எண்ணற்ற இன்னல்களை ஏற்றவர். 1971, 72, 75 இந்த 3 ஆண்டுகளிலும் தமிழ்நாடு விடுதலையை வலியுறுத்தி மாநாடு நடத்தினார். 72ஆம் ஆண்டு மாநாடு மதுரையிலே நடந்தபொழுது எல்லாரும் சிறைப்படுத்தப்பட்டோம். நான் பள்ளிக்கூடத்து மாணவன். அதன் பிறகு தந்தை பெரியார் அவர்களை ஒரு திருமண நிகழ்ச்சியில் பாவலரேறு ஐயாவுடன் சென்று சந்திக்கிற அந்த இளைய நினைவு என்னுடைய நெஞ்சத்தில் அகலாத நினைவு. அப்பொழுது ஐயா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தினார் தந்தை பெரியார் அவர்களிடம். ஐயா, இவனும் அந்த தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தினுடைய மாநாட்டில் பங்கு கொண்டு இவனும் சிறைக்கு வந்தாங்க ஐயா அப்படின்னு சொன்னார். உடனே பெரியார் அவர்கள் என்னுடைய கன்னத்தை ஒரு கிள்ளுகிறபடி ஒரு அன்பாக தடவி, ஆமாம், நீங்கள்லாம் போய் தான் அந்த நாட்டை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை சொன்ன அந்த வரிகள் என் நெஞ்சத்தில் இன்றைக்கும் ஒரு பசுமை நினைவாக ஒரு எழுச்சி உணர்வை தந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு நாங்களெல்லாம் பல்வேறு களத்தில் இருந்தோம். தொடர்ந்து தென்மொழியினுடைய செயல்பாடுகள் பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனாரோடு 86ஆம் ஆண்டு மிக பெரும் எழுச்சியான காலம். ஈழத்திலே அந்த அடக்குமுறைகள் கொடிகட்டி மிக பெரும் அடக்குமுறைகளை செய்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்திலே எங்களுக்கு தோழர் தமிழரசனுடைய தொடர்பும் இணக்கமும் அதிகமாகியிருந்தது. நாங்கள்லாம் இணைந்து ஒரு மாநாட்டை நடத்தினோம். ஈழ விடுதலைக்கு உண்மையான ஆதரவு என்பது தமிழ்நாட்டு விடுதலைக்கான போராட்டமே என்கிற ஒரு தேர்ந்த தெளிவை அன்றைக்கு நாங்கள் அறிவித்தோம். தமிழ்நாடும் அடிமைப்பட்டிருக்கிறது, தமிழ் தேசம் அடிமைப்பட்டிருக்கிறது. ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்? 2 தேசங்களையும் அடிமைப்படுத்துகிற வல்லரசாக இந்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய ஆதிக்க அரசை எதிர்க்கிற ஒரு பெரும் கடமை நமக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு உரிமை போராட்டத்தை முன்னெடுத்து நடத்த வேண்டிய போராட்டத்தினுடைய அடிப்படை தேவை தமிழ்நாட்டு இயக்கங்களுக்கு இருக்கிறது என்பதை அன்றைக்கு நாங்கள் முதன்மையாக எடுத்துக்கொண்டு அதற்கான செயல்களத்திலே இருந்தோம். அந்த நேரத்தில் 2009 நான் சிறையில் இருக்கிறேன். ஈழத்தினுடைய ஆதரவினால்
அன்றைக்கு பெரும் எழுச்சியோடு நடந்த போராட்டங்களில் பங்கெடுத்து கொண்டு தீவிரமாக செயல்பட்டு அந்த தீவிர செயல்பாடுகளின் வழியாக வாழ்நாள் சிறை எனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு எங்களுடைய தோழர்கள் 16 பேருக்கு தண்டனை அளிக்கப்பட்ட நிலையில் 4 பேருக்கு வாழ்நாள் சிறை உறுதியாக்கப்படுகிறது. அதில் இருந்தபொழுது தான் மேல்முறையீட்டில் 10 ஆண்டுகளாக அது மாற்றப்பட்டு அப்பொழுது சிறையில் இருந்த நேரம் 2009 முள்ளிவாய்க்கால் நெருக்கடி. அந்த நெருக்கடியினுடைய முடிவு தாங்க முடியாத ஒரு பெரும் அவலத்தோடு சிறையில் இருந்த நேரத்தில் அதன் பிறகு 2009ஆம் ஆண்டு எழுச்சி பெற்ற இயக்கங்கள் நூற்றுக்கணக்கான இயக்கங்கள் தமிழ்நாட்டில். அந்த இயக்கங்களிலே தேர்ந்த ஒரு இயக்கமாக மே 17 இயக்கம் அதே கொள்கையை அன்றைக்கு முன்னெடுத்து இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஈழத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது மட்டுமே எங்களுடைய பணி இல்லை, தமிழ்நாடு விடுதலைக்கான வேலைகளையும் செய்தாக வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற இயக்கமாக மே 17 இயக்கம். காட்டிய காணொளியில் கூட அந்த முழக்கமாக இடையிலே தமிழ்நாடு தமிழருக்கே என்று கை உயர்த்துகிற அந்த எழுச்சி நமக்கு தேவை. தமிழ்நாடு விடுதலைக்கான முயற்சிகளின் வழியாக அல்லாமல் தமிழீழத்தை பெற முடியாது. இது அரசியலாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தேவை. ஏனென்று சொன்னால் வெறும் ஈழத்தினுடைய சிங்கள அரசு மட்டுமே தான் எதிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கும் என்று சொன்னால் என்றைக்கோ புலிகள் அவர்களை வென்றிருப்பார்கள். ஆனால் அவர்களை கடந்து இந்திய அரசு அதிகாரம் மிக பெரும் வல்லரசாக அவர்களை அடிமைப்படுத்தி அடக்கி கொண்டிருக்கிறது. இந்திய வல்லரசனுடைய பேர் அதிகாரத்தினுடைய ஆதிக்கத்தை நாம் அறுத்தறிய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களெல்லாம் எழுச்சி கொண்டு போராடி வெற்றிக்காக போராடிய வேண்டிய கடமை நம்ம அனைத்து தேசிய இனங்களுக்கும் இருக்கிறது. அந்த அரசியல் தெளிவோடு மே 17 இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த செயல்பாட்டில் நாங்கள் மிகவும் மதிக்கிற தோழர்களாக அவர்களுடைய செயல்பாடுகளை வரவேற்கக்கூடிய தோழர்களாக நாங்கள் இருக்கிறோம். இன்னொன்று ஒரு செய்தி, தோழர் அந்த நெருக்கடியின் பொழுது சிறைப்பட்டு மே 17 இயக்கத்தினுடைய தோழர்களும் மற்ற தோழர்களும் சிறையிலிருந்து வெளிவருகிற பொழுது தமிழ் களத்திலே வரவேற்பு செய்தோம். அதன் பிறகு அவர் சிறையிலிருந்து வெளிவந்ததன் பிறகு ஒரு கருத்தை அடிப்படையாக சொன்னார். தோழர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களையும் நம்ம ஒருங்கிணைக்க வேண்டும், அப்படியாக பெரியாரிய உணர்வாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை முன்மொழிந்த தோழர் திருமுருகன் காந்தி. அவருடைய அந்த கருத்தை அடி ஒட்டி நாங்களெல்லாம் அதற்கான ஒரு பெரும் முயற்சி எடுத்து பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு, இந்திய அரசே குலை நடுங்கினது. அந்த கருஞ்சட்டை பேரணி, நீலச்சட்டை பேரணி, செஞ்சட்டை பேரணி ஏதோ சட்டைகளுக்கான வண்ணங்கள் அல்ல, ஆரிய பார்ப்பனியத்தினுடைய அடி அறுக்கக்கூடிய அதிர்வு பேரணிகள் அவையெல்லாம். அந்த பேரணிகள் நடந்த காலத்தில் இந்த பிராமண கடப்பாறையெல்லாம் ஒண்டி கிடந்தது, அவையெல்லாம் ஒன்று செய்ய முடியல. அந்த பேரணியினுடைய எழுச்சியில் எந்த மூளை முடுக்குகளுக்குள்ளார இருந்து இந்த பிராமணிய கருத்தாக்கங்கள் வரல. தமிழ் இந்து என்கிற கருத்தாடல்கள் முனகி கிடந்த காலம் அந்த காலம்லாம். அதை கடந்த அந்த நிகழ்வுகளை நாம் நினைவில் ஏந்துவோம். அப்படியான ஒருங்கிணைவோடு நம்மளுடைய செயல்பாடுகள் மேலும் எழுச்சியோடு நடக்க வேண்டும் என்கிற வேண்டுகை வைத்து அளித்த இந்த விருதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்கனவே தர வேண்டும் என்கிற ஒரு உணர்வு, பாவலரேறு ஐயா அவர்களுடைய எழுத்தாக்கங்கள் அனைத்தையும் ஒரு 16 தொகுப்புகளாக நாங்கள் மொத்தமாக ஒன்று சேர்த்து அது ஒரு பெரும் பணியாக ஒரு 2 ஆண்டு பெருமுயற்சியோடு எல்லாவற்றையும் தொகுத்தோம். அந்த தொகுப்பினுடைய மொத்த இதுவும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுத்தடைவுகள் என்கிறதுல அந்த 16 தொகுப்புகளும் உள்ளடங்கி இருக்கிறது. அதனுடைய மொத்த 16 தொகுப்பையும் மே 17 இயக்கத்திற்கு நாங்கள் அன்பளிப்பாக தருகிறோம்.